தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கு. அந்த 38 மாவட்டங்கள்லையுமே தமிழ்நாடு அரசின் மூலமா நடத்தக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அப்படின்றது இருக்கு. அங்க இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. 881 கெஸ்ட் லெக்சரர் போஸ்ட்டை ஃபில் பண்ண போறாங்க. இதுக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். அதற்கான கல்வி தகுதிகளில் இருக்கணும். இதுக்கு எந்த விதமான எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வு அப்படின்றது கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு டெம்பரவரி பேசிஸான வேலை அப்படின்றதையுமே குறிப்பிட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 8 அக்டோபர் 2025 அப்படின்றதையுமே குறிப்பிட்டிருக்காங்க. கெஸ்ட் லெக்சரர் தான் போஸ்ட். ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் திருவள்ளூர்ல இருந்து சென்னையில இருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து மாவட்டங்கள்லையும் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்ப போறாங்க. ஸோ எல்லா மாவட்டத்திலையுமே வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, உங்களுக்கு அடுத்தது என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட்ல இவங்க ரிக்ரூட் பண்றாங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழும்பியிருக்கும். அதற்கான பதில் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க பிசிஏ பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, பாட்டனி, பிபிஏ கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், கார்பரேட் செக்ரட்டரிஷிப்பு, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, ஜியாலஜி, ஜியோகிராஃபி, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், என்விரான்மெண்ட் சயின்ஸ், இங்கிலீஷ் அப்படின்னு நிறைய கல்வி தகுதிகளில் ரெக்ரூட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 39 கோர்ஸுக்கு இவங்க ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. இதுல அவங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனா என்ன வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு முதுகலை பட்டத்துல குறைந்தபட்சம் ஒரு 55% மதிப்பெண்கள் பெற்று இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்காங்க. அதாவது பிஜி முடிச்சிருக்கணும். ஓகே, முதுகலை பட்டம்னா உங்களுக்கு புரியும். அடுத்தது ஒரு பிஹெச்டி அப்படி இல்லை அப்படின்னா என்இடி, எஸ்எல்இடி இல்லை எஸ்சிடி ஏதாவது ஒன்றுத்துல நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது ஒரு பிஜி படிச்சிருக்கணும், அது கூடவே ஒரு பிஹெச்டி படிச்சிருக்கணும். அப்படி நான் பிஹெச்டி படிக்கல அப்படின்னா நெட்டு, ஸ்லெட்டு, செட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தகுதி உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஓகே, எனக்கு என்ன சம்பளம் கிடைக்கும் இந்த வேலைக்கு போனா அப்படின்னா 25,000 ரூபாய் அப்படின்றது மாத சம்பளமா கெஸ்ட் லெக்சரர் போஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க அப்படின்றத இந்த அரசாணையில கொடுத்துருக்காங்க. அடுத்தது எப்படி என்ன செலக்ட் பண்ணுவாங்கன்னா நீங்க வச்சிருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன், அகாடமிக் குவாலிஃபிகேஷனை பொறுத்தும் இன்டர்வியூ நேர்முக தேர்வின் மூலமாகவும் கிடைக்கும். எக்ஸாமினேஷன் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கா? எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 100 ரூபாய், அதர்ஸ் எல்லாருக்குமே 200 ரூபாய் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவின் மூலமா நான் நிறைய படிச்சிருக்கிறேன். ஆசிரியர் வேலைக்கு, அதாவது ஒரு கெஸ்ட் லெக்சரர் மாதிரியான ஒரு வேலைக்கு தான் நான் போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அரசு நிறுவனங்கள்லேயே நேரடியாக அரசே உங்களை டெம்பரவரி பேசிஸ்க்கு ரெக்ரூட் பண்றாங்க. 38 மாவட்டங்கள்லையும் காலி பணியிடங்கள் இருக்கு. நான் சொன்ன அவ்வளோ நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்ல இதை யாராவது ஒருத்தவங்க பார்த்தாலும் சரி, இல்லை லட்சம் பேர் பார்த்தாலும் சரி, படிச்சுட்டு ஒரு நல்ல வேலை அரசாங்கத்தில் ஆசிரியர் பணியாக வேணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கொண்டு போய் சேருங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு போட்டோம், நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டோம், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கட்டும். அதுதான் இந்த வீடியோவை பதிவு செஞ்ச எங்களுக்கான மகிழ்ச்சி. இதற்கு கூடுதலாக இந்த நோட்டிஃபிகேஷனை இவங்க தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான கைட்லைன்ஸ் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன வேகன்சி இருக்குன்றதையும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் லிங்க் அப்படின்றதையுமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல லிங்காக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். போய் பாருங்க, கோ த்ரூ பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. வேலை வாய்ப்போட நீங்க திருப்பி வாங்க. எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்றத நாங்கள் வேண்டிக்கிறோம். தொடர்ந்து இன்னும் பல நிறுவனங்களோட வேலை வாய்ப்பு தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.